ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, கோவிலில் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது விருமன் வந்து, இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க? நீங்கள் கேட்ட ஒரு நாள் முடிஞ்சு போயிடுச்சுல, இதுக்கப்புறமா சிலையை கொண்டு வருவான்ற நம்பிக்கைலாம் எங்களுக்கு இல்லை. சொன்ன மாதிரியே நீங்கள் குழிக்குள்ளே இறங்குங்க அப்படின்வாங்க. அதை கேட்ட பாட்டியும் வந்து அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. ரேவதி வந்துட்டு அவசரப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ஊர்க்காரங்க எல்லாருமே சேர்ந்துட்டு, ஆமாம் இவங்க குழிக்குள்ளே இறங்கணும் இறங்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால பாட்டியும் பார்த்தீங்கன்னா, என்னோட முருகன் என்னை கைவிட மாட்டான், என்னோட பேரன் கண்டிப்பாக வந்துடுவான்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா குழிக்குள்ளே இறங்குறதுக்காக போவாங்க. அப்போ ஊர் தலைவர்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க, இந்த அம்மா எவ்வளோ நல்லது எல்லாமே பண்ணியிருக்காங்க, சாமிக்காக இடமே கொடுத்துருக்காங்க, ஆனால் அவங்களே அந்த குழிக்குள்ளே அந்த இடத்துல இறங்குற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கேட்ட பாட்டி பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசாமல் அப்படியே குழிக்குள்ளே இறங்குறதுக்காக போவாங்க. அப்போது விருமன் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு பார்த்துட்ருப்பாங்க. உடனே சிவனாண்டியும் நம்ம நினச்ச மாதிரி கண்டிப்பாக அந்த குழிக்குள்ளே இறங்கி அந்த கிளவி சாக போகுது. அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் அவங்க பொண்ணு செத்து போயிட்டு இந்த கும்பாபிஷேகம் நடக்காமல் போயிடுச்சு. இப்போ இந்த கிளவியே மண்டையை போட்டு கும்பாபிஷேகம் இனிமேல் நடக்கவே போகிறது கிடையாது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக பார்த்துட்ருப்பாங்க. ரேவதி அவங்க பையன் எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருப்பாங்க பாட்டிக்கிட்ட, வேண்டாம் இறங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. பாட்டி வந்துட்டு, இல்லை நான் இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த குழிக்குள்ளே இறங்க போகும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து, இருங்க பாட்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கையில் சிலையும் எடுத்துகிட்டு வருவாங்க. அதை பார்த்த உடனே பாட்டி ராஜராஜன் எல்லாமே, அதோ ராஜாவே கையில் சிலையோடு வந்தாச்சு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. பாட்டிக்கிட்ட போயிட்டு சிலையை கொடுத்துட்டு, இந்தாங்க இதை உங்கள் கையாலேயே கொண்டு போயிட்டு அங்கே வைங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பாட்டியும் பார்த்திங்கன்னா சிலையை கொண்டு போயிட்டு இருந்த இடத்துலையே வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் சாமிக்கு பூஜை எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறமா, சரி நம்ம இனி காப்பு கட்டலாமா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அங்கே இருக்கிறவங்களும் ஓகே சொன்னதுக்கப்புறமா ராஜராஜனுக்கு கையில் வந்து காப்பு கட்டிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து சந்திரா வந்துட்டு, சா இந்த கிளவி சாக போகிறத பார்க்கலான்னு நினச்சி நம்ம இங்கே வந்தால் நடக்கிற விஷயத்தெலாம் நம்ம பார்க்க வேண்டியதாக போயிடுச்சு, இதுக்கு வீட்டிலே இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி டென்ஷனாக பார்த்துட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் பூசாரி வந்துட்டு, அம்மா சாமிக்கு நம்ம ஒரு பூசையை போட்டுட்டு பந்தக்கால் நட்டுடலாமா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அவங்க ஓகே சொன்னதுக்கப்புறமா கையில் வந்து காப்பு கட்டிட்டு இன்னும் 2 நாளில் கும்பாபிஷேகம் பண்ணலாம்னு சொல்லி கார்த்திக், பாட்டி, ராஜராஜன் 3 பேருமே சேர்ந்து சாமிக்கு பூஜையெல்லாம் போட்டு பந்தக்கால் நடுறதுக்கான எல்லா ஏற்பாடையும் முடித்து கடைசியில் பந்தக்காலையும் கொண்டு போய் நட்டு முடிச்சிருவாங்க. உடனே ஊர் தலைவர்லாம் வந்து கார்த்திக்கிட்ட ரொம்ப சாரி அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. சரி இந்த சிலை எப்படி உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னு வந்து கேட்பாங்க. இப்போ சரவணன் பார்த்தீங்கன்னா குருமூர்த்தியை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வருவாங்க. இவன் யார், இவன் எதுக்காக சிலை எடுத்தா அப்படின்னு வந்து கேட்கும்போது குருமூர்த்தி வந்துட்டு, நான் சிலையை திருடி விற்கிறவன், இந்த கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்குதுன்னு தெரிஞ்சுது, அதனால தான் நான் யாருக்கும் தெரியாமல் சிலையை திருடிட்டு போயிட்டு ஃபாரினில் விற்கலான்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து சிவனாண்டியும் விரும்பணும் செமையாக டென்ஷன் ஆகிடுச்சா, கடைசி நேரத்தில் நம்ம எப்போ பாரு தோத்துட்டே இருக்கோம், எப்படி தான் அவன் வரான்னு தெரியவே இல்லையே அப்படின்னு வந்து டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் சிலையை வர அவன் ஃபாரினில் விற்றுட்டதா சொல்லிட்டு இப்போ இங்கே வந்து நிற்கிறானே, நல்ல வேலை நம்மள எதுவுமே காட்டி கொடுக்கல, ஜெயிலில் நம்ம பழகுனதுக்காக விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி சிவனாண்டியோட சித்தப்பாவும் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சரவணன் செமையாக டென்ஷன் ஆகிட்டு, உன்னை எவ்வளோ கேட்டுமே என்கிட்ட உண்மையை சொல்லலை, வா உன்னை லாக்கப்பில் வச்சு கவனிக்கிற விதத்தில் கவனிக்கிறேன்னு சொல்லிட்டு குருமூர்த்தியை கூப்பிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. ஊர்க்காரங்களாம் கார்த்திக் ரொம்பவே நன்றி சொல்லுவாங்க. எங்களால் என்ன பண்ணுறதுன்னு தெரியவில்லை, தவிர்க்க முடியாமல் தான் இதெல்லாம் நடந்துடுச்சு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, கார்த்திக் என்கிட்ட நீங்கள் எந்த ஒரு நன்றியோ மன்னிப்போ கேட்க வேண்டாம், இது எல்லாத்தையுமே அத்தைக்கிட்ட போய் கேளுங்க, ஏன்னா நீங்கள் தேவையில்லாமல் பேசுனதுனால அவங்க ரொம்பவே மனசு உடஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்க கார்த்திக் அவங்க ஃபேமிலி எல்லாருமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போவாங்க. ஈஸ்வரிக்கிட்டையும் மன்னிப்பு கேட்பாங்க. அப்போ ஈஸ்வரி, எதுக்காக இப்போ என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ஊர் தலைவர் வந்துட்டு, என்னம்மா பண்ணுறது, உங்கள் ஊர் சிவனாண்டி எங்கள் ஊர் சிலர் பேரும் சேர்ந்து தான் இந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டாங்க, எங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போயிடுச்சு, அதனால தான் உங்களை நாங்கள் தவறாக நினைக்க வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்வாங்க. அது கேட்ட ரேவதியும் செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு, இப்போ வந்து நீங்கள் மன்னிப்பு கேட்டு என்ன அர்த்தம், இதுக்கு முன்னாடியே நீங்கள் யோசித்து பேசியிருக்கணும்ல அப்படின்வாங்க. ராஜராஜனும், யாரோ ஏதோ ஒன்று பண்ண விஷயத்துக்காக எங்கள் வீட்டில் இருந்த பொருளை பார்த்துட்டு நீங்கள் எங்கள் பொண்டாட்டி மேலேயே சந்தேகப்படுவீங்களா, அவளை பற்றி உங்களுக்கு தெரியாதா, இப்போ வந்து எதுக்கு மன்னிப்பு கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு வந்து கோபமாக பேசிகிட்டு இருப்பாங்க. சந்திரா வந்து, எதுக்காக இப்போ வந்து மன்னிப்பு கேட்டுட்ருக்கீங்க, அப்போவே அக்கா எதுவுமே பண்ணலைன்னு சொன்னால அவளை நம்புனீங்களா, இப்போ வந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி நடிச்சிட்ருக்கீங்களா, ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து கிளம்பி போங்க, அதுவும் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவேன்லாம் வேற சொன்னீங்க, இப்போ எதுக்காக வந்தீங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஈஸ்வரி வந்துட்டு எதுவுமே பேசாத சந்திரா சொன்னதுக்கப்புறம் ஊருக்காரங்களும் வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. அப்போ ரேவதி வந்து அவங்க அம்மா கிட்ட, அம்மா பாட்டிக்காக போயிருக்கலாம்ல, அவங்க எவ்வளோ பெரிய தியாகம் பண்ணாங்க அப்படின்வாங்க. அது கேட்ட உடனே சந்திரா செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு, அந்த கிளவியால் தான் இவ்வளோ பிரச்சனையுமே வந்தது, அது மட்டும் ஒழுங்காக இருந்திருந்தா அப்படின்னு வந்து கோவமாக பேசுவாங்க. உடனே
பண்ணி ஈஸ்வரி எதுவுமே பேசாத சந்திரன் கோவமாக பேசிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. பின்னாடியே சந்திராவும் போயிடுவாங்க. ராஜராஜன் கார்த்திக்கிட்ட ரொம்ப நன்றி மாப்பிள்ள, உங்களால் மட்டும்தான் இப்போ கும்பாபிஷேகம் திரும்ப நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ரோகிணியும் வந்து ஆமாம், இந்த கும்பாபிஷேகம் மட்டும் நடக்காமல் போயிருந்தால் பாட்டி ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருப்பாங்க. இப்போ இது எல்லாமே நல்லபடியாக நடக்கிறதுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ மயிலும் கார்த்திக்கிட்ட உன் கூடவே இருந்து சாமி சிலையை கொண்டு வந்து வச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி இந்த கும்பாபிஷேகத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே ரேவதியும் கார்த்திகா பார்த்துட்டு இந்த கும்பாபிஷேகத்தில் அம்மா வந்து கலந்துக்கணும், நீ பேசினா தான் அம்மா கண்டிப்பாக கேட்பாங்க அப்படின்வாங்க. அது கேட்ட கார்த்திக் இது எல்லாமே நல்லபடியாக நடக்கும், ஆனால் இப்போ எதுவுமே பேச வேண்டாம், ஒரு நாளுக்கு அப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் காலையில் ஆகும். ரேவதி பார்த்திங்கன்னா அவங்க அம்மா கிட்ட கேட்பாங்க, அம்மா எனக்கு ஒரு வேளை பெண் பிள்ளை பிறந்தா என்ன பேர் வைப்பீங்க, பையன் பிறந்தா என்ன பேர் வைப்பீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. அது கேட்ட ஈஸ்வரி வந்து என்ன ரேவதி திடீர்னு இதெல்லாம் கேட்குற அப்படின்னு வந்து கேட்கும்போது, அம்மா கேட்குறேன்ல சொல்லுங்கம்மா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு ஈஸ்வரி வந்துட்டு பையன் பிறந்தா சக்தின்னு பேர் வைப்பேன், பொண்ணு பிறந்தா வந்து நான் எங்கள் அம்மாவோட பேர் தான் வைப்பேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அது கேட்ட ரேவதி ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. ரூம்குள்ளே வந்ததுக்கப்புறமா கார்த்திக் பின்னாடியே போயிட்டு எதுக்காக அத்தைக்கிட்ட நீ அந்த மாதிரி கேட்ட அப்படின்னு வந்து கேட்பாங்க. அது கேட்ட உடனே ரேவதி ஆமாம், கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே நீ அம்மா கிட்ட உண்மை எல்லாமே சொல்லிடுவ, அவங்க எப்படி என்ன மாதிரி நடந்துப்பாங்கன்னு தெரியவே தெரியாது, ஒருவேளை துர்காவை வீட்டை விட்டு அனுப்புன மாதிரி என்னையும் வீட்டை விட்டு அனுப்பிட்டுனா அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆசைப்பட்டாங்க, நம்மளுக்கு குழந்தை பிறந்தா அதுக்கு என்ன பேர் வைக்கணும் எதுவுமே நம்ம அம்மா கிட்ட வந்து கேட்க முடியாதுல்ல, அதுக்காக தான் நான் கேட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட கார்த்திக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. ரேவதி கார்த்திக் போய் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு இருப்பாங்க. கார்த்திக் சமாதானப்படுத்துவாங்க. இப்படி இந்த ப்ரோமோ எண்டாகும். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குது தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.